ஓம் சாந்தி. அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் அழகான சுப காலை வணக்கம். நாம் இன்று பாக்ய விதாதா தொடரில் ஒரு சிறந்த ஆளுமை பண்புகளை வகித்த ஒரு அழகான பிராமண ஆத்மா பி.கே. துலாரி தீதிஜி அவர்களை பற்றி பிரேரணா நிகழ்ச்சி, அதன் மூலமாக அவர் பற்றி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்கலாம். அதாவது, எப்படி எரியும் ஜோதி ஒளிக்கு உத்வேகத்தை தருகிறது, பாயும் காற்று வாழ்க்கைக்கு உத்வேகத்தை தருகிறது. வாழ்க்கை என்பது ஒருவருக்கு உத்வேகமாக மாறுவது தான், இல்லைங்களா? அது போலத்தான் இந்த பிரேரணா நிகழ்ச்சியில கூட தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த, ஈஸ்வரிய சேவைக்காக அர்ப்பணித்த, மேலும் கடவுளுடைய நிறத்தில் தங்களுக்கு நிறத்தை ஊட்டி வண்ணமயமாக்கிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆன்மாக்களை ஆன்மீக பாதையில் நடக்க தூண்டியவர்களுக்கு இந்த பிரேரணா நிகழ்ச்சி மூலம் நிறைய சரண்டர் சிஸ்டர்ஸ், தன்னை ஈஸ்வரிய சேவைக்கு அர்ப்பணித்தவர்களை பற்றி விளக்கி கூறியிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய துலாரி தீதிஜி அவங்க. இப்ப துலாரி தீதிஜி யார் என்றால், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூர். இந்த கான்பூர் எப்படி சிறந்த புகழ் பெற்றதுன்னா, ஓட்ஸ், தோல் தொழில், ஜவுளி தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்றது. மேலும் கான்பூரில் தான் துணிச்சலான வீரர்களின் பிறப்பிடமாக இருக்குது. மேலும் பழங்கால கோயில்களுக்கு பெயர் பெற்றதாக இருக்கு. அப்படிப்பட்ட மண்ணில் பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தின் தலைமை இயக்குனராக மரியாதைக்குரிய துலாரி தீதிஜி அவங்க விளங்குறாங்க. இவங்க 1939 ஹைதராபாத் சிந்துவில் பிறந்திருந்தாங்க. இவங்க சிறு வயதிலிருந்தே கலை மீதான ஆர்வம், படிப்பு இரண்டிலுமே சிறப்பு ஆர்வம் இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் பெரியவர்களுக்கு மரியாதை, அமைதியை விரும்பும் இயல்பு, பரோபகாரம், மன நிறைவு, மகிழ்ச்சியான தன்மை, இப்படிப்பட்ட சிறப்பான குணங்களின் பிறப்பிடமா இருந்தாங்கன்னு சொல்லலாம். டெல்லியில் உள்ள பெட்குப், அங்க இவங்க இந்த தெய்வீக ஞான அறிவை பெற்றாங்க. மேலும் அவங்க இந்த ஞானத்தை பெற்ற உடனேயே கீதையில் கடவுளை பற்றிய உண்மையான ஞானமே இதுதான் என்பதையும் உணர்ந்தாங்க. மேலும் தன்னுடைய வாழ்க்கையை இதன் வழியிலேயே உயர்த்தணும் என்பதையும் தீர்மானிச்சாங்க. பிறகு 1956 டெல்லி ரஜோரி கார்டன்ல பரமாத்மாவின் அரசாங்கத்தின் நிமித்தமாக இருந்த தந்தை பிரம்மா பாபா மற்றும் ஞான தேவியான தாய் ஸ்ரீ ஜெகதாம்பாவையும் சந்திக்கும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. மேலும் பாபா மம்மாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட பார்வையின் மூலமாக துலாரி தீதிஜி அவங்க 1900
1951 டெல்லி, அலகாபாத், சிந்திரி, எட்டாவா போன்ற சேவை மையங்களுக்கு சென்று சேவைகளை வழங்கி வந்தாங்க சிறப்பாக. மேலும் 1962 இப்போ 62ஆம் வருடம் கான்பூரோட சேவைகளை சுமூகமாக ஆரம்பிச்சாங்க. மனித குலத்தின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தொடங்கியிருந்தாங்க. அதுல ஏக்நாத் இளைஞர் பாத யாத்திரை, தேசிய ஒற்றுமை இளைஞர் மாநாடு, சாந்தி யாத்திரை, இளைஞர் சைக்கிள் யாத்திரை, பத்திரிகையாளர் மாநாடு போன்ற மனிதகுல நலனுக்காக அவர் பல திட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக செய்தாங்க. மேலும் சேவைகளின் விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு 2015ஆம் ஆண்டில் தபோவன் என்ற பெயரில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டப்பட்டது. அதில் 1000க்கும் மேற்பட்ட தீவிர மாணவர்கள் ஒன்றாக அமர ஒரு சுமூகமான ஏற்பாடு செய்யப்பட்டது. தற்போது 17 சேவை மையங்கள், 200 கீதை பள்ளி மற்றும் 40 ஆசிரியர்களின் தலைமையில் 6000த்திற்கும் மேற்பட்ட வழக்கமான பிரம்மா குமாரிகள் தீதியோடைய அன்பான பேச்சுக்கள கடவுளின் சந்திப்பை அனுபவம் செய்து வருகிறாங்க. மேலும் துளாரி தீதிச்சி அவங்க தன்னுடைய அனுபவத்தை இது போல கூற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முறை வித்யா என்கின்ற பெண் என்னிடம் வந்தாங்க. நீங்க கீதாவில் படித்து பிராக்டிக்கல்ல செய்யணும், நம்ம ஏன் பிராக்டிக்கல்ல செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. பிறகு அவங்க பலமுறை நம்முடைய சேவை மையத்திற்கு வந்து அதை எனக்கு ஒரு முறை இந்த முரளி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. மேலும் என்ன செய்தாங்கன்னா, அப்போ நான் சொன்னேன், நீ இது செய்துட்டு திரும்பி வாங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது கமலா நகரில் சர்வீஸ் சென்டருக்கு சென்றாங்க. இப்போ முதல் நாள் நான் பார்த்த ஆல்ரவுண்டர் திருமூர்த்தி சிந்தனையை விளக்க சொன்னாங்க. பிறகு நான் நாங்கள் விளக்கியதை இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதை நீங்கள் திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாளைக்கு சொல்கிறேன் என்றாங்க. அப்போ கேட்டு விட்டுட்டு எப்போ கேட்டோமோ அப்போவே கேட்கும் இடத்தில் நடக்காது தானே. அப்போ அவங்க நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. மேலும் தயவு செய்து இப்போவே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கூட மறுபடியும் சொன்னாங்க. அப்புறம் மறுநாள் நான் அவரை ஆசிரமத்துக்கு செல்ல சொன்னபோது, அது மிக மோசமான இடம், நான் அங்கு செல்ல முடியாதுன்னு கூறி கணவர் அவரை தடுத்ததா சொன்னாங்க. பிறகு அதற்கடுத்த மறுநாள் நாங்கள் ஒன்றாக செல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் நான் உங்களுக்கு சொன்னேன், தூய்மையே வாழ்க்கையின் முக்கிய அடிப்படை. மனித வாழ்வில் தூய்மை இருக்க வேண்டும் அப்படின்னு எடுத்து சொன்னேன். இந்த தூய்மை தான் முக்கிய விஷயமாகவே இருந்தது. இது மிகவும் அழகாக இருப்பதாக அவங்க சொன்னாங்க. எனக்கு இந்த தூய்மை பிடித்திருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால் இன்றிலிருந்து என் வாழ்க்கையை தூய்மையாக வைத்திருக்க முடிவு செய்தேன்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க. மேலும் நம்முடைய உணவு கூட சுத்தமாக வைத்திருக்கணும். எனவே
வீட்டிற்கு வந்தோனே தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு உறுதிமொழி சபதம் எடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனை, இந்த தூய்மை என்கின்ற அந்த உறுதிமொழி எடுக்கிறது என்னாச்சு அப்படின்னா, நாளடைவில பிரச்சனையாக மாறி ஒரு பெரிய சண்டையே வெடிச்சிருச்சு. இப்ப நம்ம தூய்மையாக இருக்க விரும்பினா கூட, அத கடைப்பிடிக்கிறதுல நிறைய கடின உழைப்பு இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. வாழ்க்கையில இந்த தூய்மையை எதிர்கொள்வதற்கு நிறைய சவால்கள சந்திக்க வேண்டியதா இருக்கு. இப்போ மம்மா, பாபா கூட இந்த மாதிரி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதற்கு, இந்த தூய்மையை கடைப்பிடிச்சதுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு எழுந்துச்சு. நிறைய போராட்டங்கள் செய்ய வேண்டி இருந்தது தானே! அப்படின்னு துலாரி தீதி நம்மகிட்ட சொல்றாங்க. அதுபோல உணவு தொடர்பு கூட ம் அசுத்த உணவுகள உண்ணக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள நம்ம செய்யும்போது கூட பெரிய பெரிய போராட்டம் நடந்தது அப்ப. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள கையாளும்போது கூட நெறைய பொறுமை, சகிப்புத்தன்மை தேவைப்பட்டது. பொறுமைய கையாண்டோம்னு துலாரி தீதி சொல்றாங்க. மேலும் அவங்க துலாரி தீதி சொல்றாங்க, நெறைய பேரு இந்த தூய்மைய தொடர்ந்து அதை தூய்மை பணிய கடைப்பிடிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நெறைய விஷயங்கள்ல வீட்ல சண்ட வருது. இப்ப நெறைய பேர் அந்த தூய்மைய கடைப்பிடிக்கிறவங்களுக்கு நெறைய சித்திரவதைகள் கூட செய்றாங்க. இல்லையா? அப்ப அந்த உத்வேகம், அந்த பெரிய மாற்றம் ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கிறதுக்கு உண்டாகும்போது, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த தூய்மையை கடைப்பிடிக்கும்போது சில பேர் விஷயத்துல, சில பேர் அனுபவத்த சொல்லும்போது, ஒருத்தருக்கு 2 குழந்தைக இருந்துச்சு. முதல் குழந்தைக்கு 4 வயது. 2வது குழந்தைக்கு ஒரு சின்ன குழந்தை 2 1/2 வயது. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, தூய்மை கடைப்பிடிக்கும்போது ரொம்ப சித்திரவதை செஞ்சாங்க. அப்ப பசியால சாப்பாடு குடுக்காம இருக்கிறாங்க. இப்ப பால் கூட கொடுக்காம இருப்பாங்களாமா. இப்ப இந்த மாரி இந்த தூய்மை கடைப்பிடிக்கும்போது, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சேவை மையத்துடைய விதிய கடைப்பிடிக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வெளிய நடக்குதா இருக்குது. இப்ப எது நடந்தாலும் தூய்மை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. இதுதான் தூய்மைக்கான விதி. தூய்மைய எந்த ஒரு விஷயத்திற்காகவும் விட்டு கொடுத்துறக் கூடாது அப்படிங்கிற உறுதிமொழிய காப்பாத்துறதுல, அந்த காலத்துல நெறைய அபலைகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்றாங்க. மேலும் அவங்க ஒரு நாள் ஜெய்ப்பூர்ல இருந்தபோது அந்த அனுபவத்த சொல்றாங்க. நாங்கள் பெரும் சிக்கலில் இருப்பதாக கனவு வந்துச்சு. ஒருத்தர் சொல்றாங்க இந்த மாரி. அப்ப அந்த உடல்நிலை அவங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கும்போது, "வா மகனே, உன்னை எங்களோடு அழைத்துச் செல்வோம்." அப்படின்னு ஒரு கனவு வந்தபோது, அந்த மாரி ஒரு ஒலி கேட்டதா அவங்க சொல்றாங்க. இப்ப டெல்லியில ஜின்சி நகர்ல இந்திரா பைஜி அப்ப வகுப்புல நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். அப்ப அங்க ஜெகதீஷ் பாய் கூட இருந்தாரு. ஓம் பிரகாஷ். ரயில்வேல இருந்து வந்து இவங்க அனைவரும் எல்லாம் ஒண்ணா வருவாங்க. இப்ப எனக்கு நெறைய பலத்த குடுத்தாங்க. மேலும் அம்மா கிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் குழந்தைகளுக்கு நான் இதில தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லும்போது, மேலும் அம்மா கிட்ட இருந்து வந்துச்சு. "என் அன்பே நீ வந்து இந்த யக்கியத்திற்கு வர வேண்டும்னு" சொல்லியிருந்தாங்க. மேலும் நான் கூட மம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். "மம்மா, நான் தனியாக வர முடியும். ஆனா என் குழந்தைகள் இருக்காங்க. அனைவரும் வரணும் வரணும். இது இங்க தான் இருக்கணும்." அப்படின்னு சொன்னேன். மேலும் அம்மா கிட்ட இருந்து மற்றொரு கடிதம் வந்தது.
குழந்தைகளை வளர்க்க வேண்டும்னு. அதனால் நான் வரவில்லைன்னா, நான் வந்தா யாகத்துல, இந்த யஜ்யத்துல தனியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு தனது குழந்தைகளை இந்த பிரம்மா குமாரி ஆசிரமத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும்னு நினைச்சாங்க. அதனால அந்த 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்தாங்க. அதற்கப்புறம் பாபாவுடைய நினைவுல அமர்ந்தேன். எனக்கு நல்ல ஒரு சக்தி கிடைச்சது. அதேபோல பனாரஸ்ல கூட இருக்கும்போது, அம்மா வந்து சொன்னாங்க. சொன்னாங்க, "துளாரி, இப்போது எல்லாமே நன்றாக இருக்கிறது. நானு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு" கூட மம்மா சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், "சரி மம்மா" என்று சொன்னேன். ஆனால் பாபாவை பார்த்ததும், பாபா சொன்னாங்க மம்மா கிட்ட, "நீ என்னுடன் வா. நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன்னு" பாபா சொன்னாங்க. அப்ப எதற்குமே நானு ஆமாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்வேன். இப்ப எங்க குடும்பத்துல கூட அம்மா, தந்தை 2 பேருமே இந்த ஞானத்தின்படி நடந்தாங்க. மேலும் பாபா சொல்லுவாங்க, "இந்த பெண் ஒரு நாள் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்வாங்க" அப்படின்னு சொன்னார். ஆனா நான் படிக்கல. என்னால யாருக்கும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு என் மனதுல நினைத்துக் கொள்வேன். நான் எதையும் செய்ய தகுதியற்றவள் அப்படின்னு இருக்கும். அப்ப பாபா உங்களை இப்போதே மதுபனுக்கு அழைத்துச் செல்வார்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டோம். இப்ப பாண்டவ் பவன், மதுபன் அரண்மனைக்கு சென்றபோது, வாலாஸ் வெளியே இருந்தாங்க. இப்ப இந்த சூழ்நிலை ஒவ்வொரு சூழ்நிலை களத்திலே பெண்களால் உருவாக்கப்படவில்லை மற்றும் பெண் மற்றும் எல்லாருமே தந்தை கொடுத்த ஞானத்தின்படி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்ப நான் 4 வருஷம் அங்க தங்கியிருந்தேன். அதனால அங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் என்னது நம்மோடது. ம். எல்லாமே பயன்படுத்திக்கலாம். எல்லாமே நம்மோடது தான். ஆனா பயன்படுத்திக்கிறோம். இல்லையா? இப்ப இந்த மாரி ஒரு ஞானத்தின் பாதையில நான் இருந்தோம். இப்ப மேலும் அவங்க தொடர்ந்து அத பத்தி சொல்றாங்க. எந்த ஒரு எதிர்காலத்துல பாபா நமக்கு மிகப்பெரிய பணியெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். எனவே நடந்து செல்லும்போது அமைதி பணி எப்பவுமே காலியாக இருந்துச்சு. இப்ப பாபா வந்து குழந்தைகளுக்கு ஒரு பள்ளியை திறக்க போவதாகவும், அதில் கணவர்களால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? அவங்கள அந்த சித்திரவதை செய்த அந்த அபலைகளுக்காகவும் இந்த பள்ளி அந்த குழந்தைகள வச்சு வளர்த்துறதுக்காகவும் கூறினாரு. இப்ப எனவே நான் வந்து தையல் கற்றுக் கொடுத்தேன். இப்ப எனக்கு தையல் தெரியும். இப்ப தையல் மற்றும் தையல் இயந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் சின்ன சின்ன வாழ்க்கையிலுக்கு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள சந்திச்சுக்கலாம். அந்த ஊதியத்தினால. மேலும் குடும்ப உறுப்பினரிலிருந்து விடுபட்டும் இருக்கலாம். தனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை, தன்னறிவு இதன் மூலமா பெற முடியும்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "பாபா என்னை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு ஆசிரியராக வேலை செய்றேன். நான் தையல் மூலமும் வேலை செய்தேன். எனக்கு எல்லா துணிகளையுமே தைக்கத் தெரியும். இப்ப நான் எல்லாவற்றையுமே கற்றுக்கிட்டேன்." இப்ப பாபா சொன்னார், "இந்த வேலை உன் தலையில் இருக்கிறது. ம். இப்ப இந்த வேலைய உன்னால செய்ய முடியுமா? பாபா இந்த வேலையை உன்னிடம் பாபா வந்து இந்த வேலைய என்னிடம் கொடுத்திருந்தாரு." மேலும்
அவங்க தொடர்ந்து தன்னோட அனுபவத்த இது போல கூறுகிறாங்க. அப்போ ஒரு நாள் பாபா வந்து விறகு எரிச்சுட்டு இருந்தது. எதுக்காக? சமையலுக்காக. அப்ப விறகு எரிச்சு ரொட்டி செய்வதற்காக. ஆனா ரொட்டி செய்யறக்கு யாரும் இல்லாம இருந்தது. பாபா உணர்ந்தாரு. எனவே பாபாவே விரைவாக அந்த விறகுகளை எல்லாம் அழுத்தி தானே ரொட்டி செய்யத் தொடங்கினாரு. அப்ப அந்த விறகு எரிக்கும்போது நெறைய புகை வரும் இல்லையா? அப்ப புகை வந்துச்சு. அப்ப கண்கள்ல கண்ணீர் வருது. அப்ப நான் சொன்னேன் பாபா கிட்ட, "பாபா நான் ரொட்டி செய்வேன்னு" சொன்னேன். அப்புறம் பாபா, "இனி ஒண்ணும் இல்ல. ம். இது நானே உங்களுக்கு குழந்தை உங்களுக்கு செய்து தரேன்" அப்படின்னு சொன்னாரு. இப்ப பாபா நெறைய எனக்கு நம்பிக்கை குடுத்திருந்தாரு. மேலும் எனக்கு அந்த அளவுக்கு நெறைய திறமை இல்லையோன்னு கூட சில சமயம் நெனைப்பேன். ஆனா கடவுள் என்னைய எப்படி விரும்பினார்ன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைய மம்மாவும், பாபாவும் ரொம்ப நேசிச்சாங்க. எங்க பார்த்தாலுமே அவர் என்ன கூப்பிடுவாரு. சாப்பிடும்போது கூட பல தடவை சாப்பிடுறத நான் பார்த்துருக்கேன். நாங்க ரொம்ப தூரத்துல உட்கார்ந்திருப்போம். ஆனாலும் பாபா பாபா சொல்லுவாரு, "குழந்தை வா, என்கிட்ட வா." விருந்தினர் என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்போது கூட, அதிலிருந்து விருந்தினர்களுக்கு பரிமாறும்போது கூட, அதிலிருந்து ஒரு தட்ட எடுத்து எனக்கு குடுப்பார். அப்படி எனக்கு அவர் உணவளிக்கும்போது நான் சொல்லுவேன், "பாபா, நீங்க எனக்கு எல்லாவற்றையுமே உணவளித்து விட்டீர்கள்." அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு பையனோ அல்லது ஒரு பெண்ணோ உங்களிடம் வருவாங்க. நீங்க உங்க சொந்த கையால சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னார் பாபா. அதேபோல பாபா தனது சொந்த கைகளால் எனக்கு 2 அல்லது 3 முறை எனக்கு உணவளிச்சிருக்காரு அப்படின்னு சாகார பாபாவோட இருந்த அனுபவத்த நமக்கு சொன்னாங்க. மேலும் எதற்கு எடுத்தாலும் ஆம்ன்னு தான் நானு சேவையில சொல்லியிருக்கேன். இப்ப பாபா மிகுந்த அன்போடு பேசுவாங்க. இப்ப பாபா சொல்லுவாங்க, "இந்த பெண் எதிர்காலத்துல நல்லபடியா முன்னேறுவாரு. ம். நாம அவள இப்ப உயர்த்தணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நான் சொன்னேன், "பாபா, நான் அவ்வளவு படித்தது இல்ல. அவ்வளோ திறமை இருக்கான்னு தெரியாது." அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். இந்த முறை பாபா என்னை நல்லா ஊக்கப்படுத்துறது சரிதான். இப்ப பத்ரால அந்த முறை ஒரு தம்பதியினர் வந்திருந்தாங்க. இப்ப இந்த பெண்ணை ஒரு நடைக்கு அழைத்துச் செல்ல சொன்னாரு பாபா. இப்ப நக்கி ஏரியில நாங்க போனோம். அப்ப அந்த சமயம் ரொம்ப குளிரா இருந்துச்சு. பாபா சொன்னாங்க, பாபா சென்றிருந்தனால பாபா குளிரா இருந்திருக்க விரும்புவார்ன்னு நான் சொன்னேன். இப்ப பாபா அணிந்திருந்த போர்வைய கழற்றினாரு. இப்ப பாபா ரொம்ப நல்லவரு. எனக்கு குளிரா இருந்தபோது அத குடுத்துருக்காரு. மேலும் ரொம்ப எங்ககிட்ட எல்லாம் பாபா கருணை காட்டுவாங்க. நல்ல ஆதரவு அளிச்சாரு. எங்க அனைவரையுமே நேசிச்சாரு. இது போல பாபா எனக்கு நெறைய விஷயங்களுக்கு பாபாவுடைய அன்ப பார்த்துருக்கேன். மேலும் எங்களோட திறமைகள் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எப்பவுமே இருந்தத நான் கண்டேன். அதேபோல இங்க வந்ததுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துல லக்னோவில் உள்ள அனைத்து இடங்களுக்குமே நான் செல்வேன். மேலும் கல்வி அமைச்சர் கைலாஷ்நாத் கர்ஜுவாக இருந்தாலும் சரி,
அல்லது வேறு அமைச்சகமாக எங்க இருந்தாலுமே சரி, அங்கு சென்ற பிறகு நான் அனைவருக்குமே சேவை செய்வேன். இப்ப மேலும் துளாரி தீதி பற்றி அங்க இருந்தவங்க தீதி பத்தி சொல்றாங்க. எங்க தீதி எப்பவுமே ஒவ்வொரு வேலையை செய்வதிலும் எப்போதும் முன்னோடியாக இருப்பாங்க. மேலும் கர்மனா சேவையில மிக திறமையானவங்களா இருந்தாங்க. அவங்க எங்க சகோதரர்கள் அனைவருக்குமே சமையலறை வேலை, தோட்ட வேலை, வெளிப்புற சேவைகள் போன்ற ஒவ்வொரு வேலையையும் தாங்களாகவே செய்ய கற்றுக் கொடுத்தாரு. அதை செய்தே ஆக வேண்டும். ஆனால் நாம் 9 பேர் ஒவ்வொரு வேலையிலும் முன்னேறி செல்லப்பட்டிருக்கிறோம். நாமே சோம்பேறிகளா கூட மாறலாம். ஆனா தீதி ஒருபோதும் சோம்பேறியாக இருந்ததே இல்ல. சட்ட சேவையில கூட அவர் முன்னணியில இருக்காரு. அவரை பார்த்ததுமே நாமே முன்னேறி செல்கிறோம். இப்ப ஏன்னா, நம் தேவி சேவை செய்றாங்க. நம்ம எப்படி பின்தங்கி இருக்க முடியும்னு நாங்க நெனச்சுக்குவோம். இப்ப நமக்குள் பல குணங்கள் இருக்கு. எனவே இங்க கூட எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க விட்டு விடுறதில்ல. முதல் நாள் நாங்க தீதியை பார்த்தபோது, அது ஒரு முதல் சந்திப்பாக இல்ல. தீதி ரொம்ப அந்த அளவுக்கு தெளிவான அறிவு பெற்றவராக தெரிந்தாரு. இப்ப இந்த நிகழ்ச்சி நடத்தும்போது கூட ஏன் இவ்ளோ கூட்டம் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. இப்ப தீதி ஒரு நாள் என்னை கார்ல தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாங்க. அவங்க டெல்லிக்கு அழைத்து வந்தாங்க. மேலும் அவர என்னை மடியில உட்கார வச்சாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. மேலும் அவங்க மேலே இது போல சொல்றாங்க, நான் அந்த சமயம் அவங்க மடியில இருக்கும்போது நான் மிகவும் மென்மையாக, லேசாக இருப்பதை நான் உணர்ந்தேன். ஆனா தீதி என்ன பார்த்தாங்க. எனக்கு எதுவுமே தெரியல. தீதி கிட்ட நான் நெறைய நல்ல பல குணங்கள கண்டேன். தீதிக்குள் நெறைய திறமைகள் இருந்துச்சு. நெறைய வித அற்புதமான குணங்கள் அவரிடம் இருந்தது. நான் எல்லாவற்றையுமே அவர்கள்கிட்ட பார்த்தேன். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஆனா தீதி அத ஈஸியா செய்து முடிச்சுடுவாங்க. மேலும் பொருளாதார ரீதியா கூட வாழ்க்கையில எனக்கு நெறைய விஷயங்கள கற்றுக் குடுத்தாங்க. எனக்கு நெறைய அன்ப குடுத்தத நான் கண்டிருக்கிறேன். மேலும் தாயோட தொட்டில்ல நானு தீதியோட அன்புல உணர்ந்தேன். அவருடைய பாதுகாப்புல இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. துளாரி தீதி பற்றி. மேலும் பல பேரு தீதிய பற்றி நெறைய விஷயங்கள இந்த பிரேரணா நிகழ்ச்சியில அழகா சொன்னாங்க. தாதியுடைய பாபாவுடைய, மம்மாவுடைய வரதான கைகளால வளர்ந்த மரியாதைக்குரிய துலாரி தீதிஜி உத்தரப்பிரதேஷ், கான்பூர்ல ஒரு சிறந்த சேவை தலமாக எடுத்து லட்சக்கணக்கான ஆன்மாக்கள பாபா கிட்ட நெருக்கத்துல கொண்டு வரக்கு உறுதுணையாக இருந்தது. இந்த பாக்ய விதாதா கதை மூலம் நாம அழகா ஒரு பிரம்மா குமாரி, மூத்த ராஜயோகினி, துளாரி தீதிஜி பற்றிய அரிய விஷயங்களை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அவருடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், அவருடைய பலவிதமான நற்குணங்கள் இவைகளை நாமும் பின்பற்றி பிரம்மா பாபாவிற்கும் அம்மாவிற்கும் இந்த யஜ்யத்திற்கும் பலகரமாக செயல்படுவோம். அவர் சிறந்த ஆளுமைய யஜ்யத்துக்காக கொடுத்திருக்காங்க. நாம இத பற்றி தெரிஞ்சு நமக்குள்ளேயும் நல்ல ஒரு தாரணைய கொண்டு வரக்கு துளாரி தீதிஜியோட அந்த சேவை நமக்கு ஒரு அடித்தளமாக இருப்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை.
अच्छा। ओम शांति। ओम शांति। ओम शांति। ஓம் சாந்தி. அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் அழகான சுப காலை வணக்கம். நாம் இன்று பாக்ய விதாதா தொடரில் ஒரு சிறந்த ஆளுமை பண்புகளை வகித்த ஒரு அழகான பிராமண ஆத்மா பி.கே. துலாரி தீதிஜி அவர்களை பற்றி பிரேரணா நிகழ்ச்சி, அதன் மூலமாக அவர் பற்றி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்கலாம். அதாவது, எப்படி எரியும் ஜோதி ஒளிக்கு உத்வேகத்தை தருகிறது, பாயும் காற்று வாழ்க்கைக்கு உத்வேகத்தை தருகிறது. வாழ்க்கை என்பது ஒருவருக்கு உத்வேகமாக மாறுவது தான், இல்லைங்களா? அது போலத்தான் இந்த பிரேரணா நிகழ்ச்சியில கூட தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த, ஈஸ்வரிய சேவைக்காக அர்ப்பணித்த, மேலும் கடவுளுடைய நிறத்தில் தங்களுக்கு நிறத்தை ஊட்டி வண்ணமயமாக்கிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆன்மாக்களை ஆன்மீக பாதையில் நடக்க தூண்டியவர்களுக்கு இந்த பிரேரணா நிகழ்ச்சி மூலம் நிறைய சரண்டர் சிஸ்டர்ஸ், தன்னை ஈஸ்வரிய சேவைக்கு அர்ப்பணித்தவர்களை பற்றி விளக்கி கூறியிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய துலாரி தீதிஜி அவங்க. இப்ப துலாரி தீதிஜி யார் என்றால், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூர். இந்த கான்பூர் எப்படி சிறந்த புகழ் பெற்றதுன்னா, ஓட்ஸ், தோல் தொழில், ஜவுளி தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்றது. மேலும் கான்பூரில் தான் துணிச்சலான வீரர்களின் பிறப்பிடமாக இருக்குது. மேலும் பழங்கால கோயில்களுக்கு பெயர் பெற்றதாக இருக்கு. அப்படிப்பட்ட மண்ணில் பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தின் தலைமை இயக்குனராக மரியாதைக்குரிய துலாரி தீதிஜி அவங்க விளங்குறாங்க. இவங்க 1939 ஹைதராபாத் சிந்துவில் பிறந்திருந்தாங்க. இவங்க சிறு வயதிலிருந்தே கலை மீதான ஆர்வம், படிப்பு இரண்டிலுமே சிறப்பு ஆர்வம் இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் பெரியவர்களுக்கு மரியாதை, அமைதியை விரும்பும் இயல்பு, பரோபகாரம், மன நிறைவு, மகிழ்ச்சியான தன்மை, இப்படிப்பட்ட சிறப்பான குணங்களின் பிறப்பிடமா இருந்தாங்கன்னு சொல்லலாம். டெல்லியில் உள்ள ஹெட்குப், அங்க இவங்க இந்த தெய்வீக ஞான அறிவை பெற்றாங்க. மேலும் அவங்க இந்த ஞானத்தை பெற்ற உடனேயே கீதையில் கடவுளை பற்றிய உண்மையான ஞானமே இதுதான் என்பதையும் உணர்ந்தாங்க. மேலும் தன்னுடைய வாழ்க்கையை இதன் வழியிலேயே உயர்த்தணும் என்பதையும் தீர்மானிச்சாங்க. பிறகு 1956 டெல்லி ரஜோரி கார்டன்ல பரமாத்மாவின் அரசாங்கத்தின் நிமித்தமாக இருந்த தந்தை பிரம்மா பாபா மற்றும் ஞான தேவியான தாய் ஸ்ரீ ஜெகதாம்பாவையும் சந்திக்கும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது.
மேலும் பாபா மம்மாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட பார்வையின் மூலமாக தொலாரி தீதிச்சி அவங்க 1951 டெல்லி, அலகாபாத், சிந்திரி, எட்டாவா போன்ற சேவை மையங்களுக்கு